இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய சிறு வயதிலே என் தகப்பனாரோடு நாங்கள் சிறு படகிலே மீன் பிடிக்கும் பொழுது எங்களோடு கூட அநேகர்கள் என்ஜின் வச்ச படகிலே மீன் பிடிப்பதை நான் பார்த்ததுண்டு. அப்பொழுது என் தகப்பனை பார்த்து நான் ஒன்றை கேட்டிருக்கிறேன். நம் கரைக்கு திரும்பும் பொழுது இவருடைய உதவியோடு நம் சீக்கிரமாய் கரை திரும்பி விடலாம் என்று நான் கேட்டதுண்டு. அப்பொழுது என் தகப்பனார் சொன்ன வார்த்தை என் இருதயத்தில் பதிந்தது. யாருடைய பலத்தையும் நம்பாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தோடு நம் கரை போய் சேர வேண்டும். இந்த வார்த்தையை நான் நினைத்து பார்க்கும் பொழுது வேதத்திலே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தர் கிதியோனை பார்த்து பேசின வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். இந்த வசனம், இந்த வார்த்தை கிதியோனை பார்த்து தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை. கிதியோனை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவரிடத்திலிருந்து மீட்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்பொழுது கிதியோனுக்கு பார்த்து தேவன் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை பயன்படுத்தும் பொழுது, தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவன் கொடுக்கிற வார்த்தை பராக்கிரமசாலியே. என் பிள்ளைகளை, இதை கேட்கிற நீங்கள், தேவன் உங்களை பயன்படுத்தும் பொழுது, தேவன் உங்களை தெரிந்து கொள்ளப்படும் பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம அப்படியே அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். 13வது வார்த்தையில கிதியோன் சொல்லுகிறார், அநேக காரியங்கள் தேவன் எங்களோடு கூட இல்லையா? எகிப்து தேசத்திலிருந்து எங்களை விடுவிக்கவில்லையா? எங்கள் பிதாக்களுக்கு செய்த அற்புதங்கள் எங்கே? இப்படிப்பட்ட கேள்விகளை கிதியோன் முன்வைக்கிறார். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை பராக்கிரமசாலியை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை பார்த்து தேவன் சொல்லும் பொழுது நாம் ஒரு வார்த்தையும் காரணங்களை சொல்லாமல், சாக்கு போக்குகளை சொல்லாமல், தேவன் எங்களோடு கூட இல்லையா என்று காரியங்களை சொல்லாமல் அப்படியே அந்த வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும். 14வது வசனம் அருமையாய் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நல்லா கர்த்தர் கவனிக்கணும். கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. அநேக நேரங்களில் எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு குடும்ப சப்போர்ட்டு கிடையாது, எனக்கு சரீரத்தில் பலன் கிடையாது. தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் நம்முடைய படிப்பை தேடுவதில்லை, நம்முடைய சரீர பலத்தை தேடுவதில்லை, நம்முடைய குடும்பத்தினுடைய ஆட்கள் பலத்தை தேடுவதில்லை. கர்த்தர் முழுக்க முழுக்க நம்மளை அனுப்புவது அவருடைய பலத்தை நம்பிதான், அவருடைய ஞானத்தை நம்பிதான். ஊழியத்தின் பாதையில் அனுப்பும் பொழுது, குடும்பத்தின் சூழ்நிலைகளை மாற்றப்போது தேவன் நம்மளை அனுப்பும் பொழுது, ஜனங்களை ரட்சிப்பதற்காக தேவன் நம்மளை அனுப்பும் பொழுது, ஆத்தும அறுவடைக்காக தேவன் நம்மளை அனுப்பும் பொழுது நம்முடைய படிப்பு அங்கு முன் வந்து நிற்காது, நம்முடைய சரீர ஞானம் பலன் எதுவுமே முன்ன வந்து நிற்காது. கர்த்தருடைய ஞானமும் கர்த்தருடைய பலனும் தான் நம்மளை வழிநடத்தி சொல்லும். அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நல்லா கருத்தாக கவனிக்கணும். உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர், உங்களை அனுப்புகிறவர் மனுஷன் அல்ல. உங்களை அனுப்புகிறவர்கள் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பெரிய கார்ப்பரேட்டை சார்ந்தவர்கள் அல்ல. உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். உங்களை அனுப்புகிறவர் கர்த்தராய் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் இந்த ஜனங்களை, நிச்சயமாய் உங்க பிரச்சனையிலிருந்து, நிச்சயமாய் உங்க வியாதியிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் விடுவித்து காண்பிப்பார். ஏன்னா அவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவன் நான். அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். உன் படிப்பை பற்றி நீ கவலைப்படாத, உன்னுடைய ஞானத்தை பற்றி நீ கவலைப்படாத, உன்னுடைய சரீர பலத்தை பற்றி நீ கவலைப்படாத. உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன் ஊழியத்தின் பாதையில் உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி போட உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன் சொந்த பந்தங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க உனக்கு இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். நிச்சயமாய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உன்னை கைவிட மாட்டார். உங்களுக்காக நான் ஒரு 20 செகண்ட் நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை அனுப்புகிற தேவன் நீர். இவர்கள் இருக்கிற பலத்தோடு போகும்படியாக இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமென், ஆமென். God bless you all.